வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 10,000 கோடி அளவிற்கு ஊழல் நடைபெற்றதா? துரைமுருகனும் ஸ்டாலினும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படுகிறார்களா? மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனும் ஸ்டாலினும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள். காரணம் என்னன்னா, 2 பேருமே 2 வெயிட்டான கை. ஓகேங்களா? ஸோ இவர்கள் தான் அதீத ஊழல்களை, தொடர் அதீத ஊழல்கள். ஓகேங்களா? ஊழல்கள் செய்யறதுல அவரையும் இவரையும் மிஞ்சிக்கவே முடியாது. இவருடைய பையனும் வாரிசுகளை எந்த துறையில் இருந்தாலும் டாக்டர் படிக்கிற மாதிரி படிக்க வைக்கிறது, சினிமாவில் இருக்கிற மாதிரி இருக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிருச்சு, ஏஜ் பார் நமக்கு முடிய போகுதுன்னா அவங்களுடைய மகன்களை அரசியலுக்கு கொண்டு வரது. இதெல்லாம் சாதாரணமப்பா அரசியல்ல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 10,000 கோடி அளவிற்கு ஊழலை துரைமுருகனும் சரி, அதற்கு பிறகு ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 30,000 கோடியிலேயே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சில விதமான ஊழல்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான குற்றச்சாட்டுக்கள் என்பது முன்வைக்கப்பட்டது ஏற்கனவே. அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுக்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10,000 கோடியில ஊழலை துரைமுருகனும் ஸ்டாலினும் செய்து இருப்பதன் காரணமாக எந்த நேரத்திலும் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்தும் கூட சில விதமான இடங்கள்ல துரைமுருகன் பதுக்கிய பணத்தை எந்த நேரத்திலும் கைப்பற்றி துரைமுருகனின் அரசியல் வாழ்க்கையே கொலாப்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் கூட நமக்கு அவ்வப்போது கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு வந்த வண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10,000 கோடி அளவிற்கு ஊழல்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு துரைமுருகனும் சரி, ஸ்டாலினும் தள்ளப்பட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக வசமா சிக்குவாங்க. அப்படி மட்டும் எதனா இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதனால பெருசா பயப்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ 10,000 crore ஸோ பி சேஃபா பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணலன்றது தெரிய வந்துச்சு. கீழ இருந்து மேலே வரைக்கும் கண்டிப்பா ஆணிதான். யாரானா இருக்கட்டும், எந்த தலைவர்களானா இருக்கட்டும். ஓகேங்களா? கண்டிப்பா மாற்றங்கள் என்பது நிறைய மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 10,000 crore மேல ஊழலை செய்தார்கள் என்றால் கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது யார் யாருக்கு வருதுன்றது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ